ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்க 2 ட்ரார் செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஆர்கனைசேஷன் தேவைப்பட்டது. பிகாஸ் நான் இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, பீரோவும் என்னோடய ஒர்க் டேபிளும் வந்து இந்த வால் பக்கமாக திருப்பிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மாடிஃபிகேஷன் பண்ணதுனால எனக்கு இந்த 2 செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸை வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துலேயே நான் வச்சுட்டேன். ஸோ அது 2த்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸும் லைக் வெளியில் அங்கங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளார வைக்கணும் அப்படிங்கிறது தான் பிளான். அண்ட் என்கிட்ட நிறைய இயரிங்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது இல்லாத இயரிங்ஸ் நிறைய இருக்குது. பிகாஸ் இப்போது ரீசெண்ட்லி கொஞ்சம் ஷார்ட்டாக அண்ட் முன்னாடி இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டாக தான் எல்லா இயரிங்ஸுமே யூஸ் பண்ணுறேன். அப்படிங்கிறதுனால அந்த இயரிங்ஸையும் கொஞ்சம் வந்து டீக்ளட்டர் பண்ணோம். ஏன்னா என்னோடய கசின் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இயரிங்ஸ் நல்லா பெருசாக போடுவாங்க அண்ட் அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக போடுவாங்க. அவங்க எல்லாேருக்கும் அது யூஸ் ஆகும். நான் அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்ருக்கேன். ஸோ நல்லா இருக்க இயரிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அண்ட் உடஞ்சி போனது, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனது, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அந்த ஜுவல்லரி ஆர்கனைசேஷனும் இருக்குது. இன்கேஸ் அதையும் முடிஞ்சால் இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஒர்க் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் அண்ட் அதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுதான் இன்றைக்கி இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இது வந்து 4th டயர். நான் வந்து ஒன்று கழட்டி வச்சுருந்தேன் ஒரு ஷெல்ஃப் கீழே வைக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதுனால இப்போ அந்த 4th ஒன்னையும் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4th ஒன்னில் என்னோடய நெயில் சம்மந்தமான எல்லா திங்ஸையும் அடுக்கி நான் உள்ளே வச்சுட்டேன். அண்ட் இன்னொரு அந்த இது எங்கே போச்சுன்னு தெரியல, அது கிடைக்கும் போது மாட்டிக்கலாம், இப்போதைக்கு 3 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மட்டும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த இடத்தையே ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த இடத்த பெருக்கி முடிச்சுட்டு இதையும் வச்சுட்டேன். நான் இதில் உள்ளெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் டோர் வீடியோவில் காமிக்கிறேன். அப்போ கண்டிப்பாக அதில் பாருங்கள். அப்புறம் இப்போதைக்கு நான் வந்து இந்த செகண்ட் இல்லையா, இந்த இதில் வந்து ஓகே டெம்ப்ரரியாக என்னோடய பூஜை ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ இங்கே ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிஸ்கைஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து எனக்கு சில நெயில் பாலிஷஸ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 4மே வந்து ஃப்ராஸ்டட் நெயில் பாலிஷ். இதான் இந்த ரேஞ்ச். இதில் வந்து இந்த 4 ஷேட் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ நான் வந்து என்னெல்லாம் வேணும், வேண்டாதது, எதெல்லாம் கொடுக்க போகிறேன், எதெல்லாம் உடஞ்சிருக்கு, அந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 7 காலம்ஸ் இருக்குது. இந்த 7 காலம்ஸ்லேருந்து எத்தனை காலமுக்கு வருது அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சில இயரிங்ஸ் காமிக்கிறேன் என்கிட்ட இருக்கிறது, சிலது மட்டும் நான் ஓகே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான இயரிங், பட் உடஞ்சிடுச்சு. இது நான் ரீசெண்டாக வாங்கினது. அதுக்கடுத்து இது வந்து கொஞ்சம் கலர் வந்து போயிடுச்சு. இதை எப்படி ரீட்டைன் பண்ணுறதா இல்லை கொடுக்குறதா இல்லை தூக்கி போடுறதான்னு யோசிச்சுட்ருக்கேன். அடுத்து இதெல்லாம் நம்ம ரொம்ப அந்த ஜிம்கி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த டைமில் ஒரே ஜிம்கி ஹாலாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய ஜிம்கீஸ் இருக்குது. இந்த ஜிம்கி இருக்குது, பட் போடுறதுக்கு தான் வந்து என்கிட்ட சரியான ட்ரெஸ் இல்லை. மீனிங் ட்ரெஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக அதுக்குன்னு செட் ஆகலை. ஏன்னா இப்போ செட்டோடைய இயரிங்ஸ் வந்துடுது. அண்ட் அதனால் இப்போது இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. சில இதிலலாம் 1-2 முத்து விழுந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முத்து விழுந்துடுச்சு. அந்த மாதிரி சில இயரிங்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்து எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி, சிலது வந்து என் தங்கச்சி ரொம்ப குட்டி இயரிங்ஸ் அவள் தான் யூஸ் பண்ணுவாள். ஸோ அதனால் அவளுக்கு, எங்கள் அம்மாவுக்கு, என் தங்கச்சிங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து தனித்தனியாக வச்சுட்டு இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா நான் இந்த 7லேருந்து 2 ரோ இவ்வளோ தான் எனக்கு இயரிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த மாதிரி இந்த கவரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். வேணும் அப்படிங்கும் போது நம்ம ரீயூஸ் பண்ணிவிட்டு கூட திருப்பி அதிலே போட்டுக்கலாம். டேமேஜ் எதுவும் ஆகாது. அட் த சேம் டைம் எல்லாம் செப்பரேட்டாக இருக்கும்.
பார்க்கவும் ஈஸியாக தெரியும். இது வந்து இந்த ஒரு வேளை அந்த கம் போயிடுச்சுன்னா வேறு வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய இருக்குது அந்த கவர், ஒரு 100 கவர் பேக் தான் அது. ஸோ அதனால் அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் வந்து ஆக்சுவலாக நான் என்னோடய டு-டூ லிஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நாளைக்கு வந்து ஒரு vlog எடுக்கணும் அப்படின்றது பிளானு. நாளையிலேருந்து கொஞ்சம் ரெகுலராக vlogs எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் கண்டென்ட் ரெடி பண்ணணும், லைக் இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் என்ன, யூடியூப்பில் என்ன கண்டென்ட் போடணும், அண்ட் இன்கேஸ் vlog எடுக்கிறேன்னா அன்னைக்கு டே vlogக்காக எடுக்க முடியுமா, இஸ் இட் லைக் வேர்த் டேக்கிங் அந்த டே அப்படின்றது ஒரு செக் பண்ணணும். அண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம டே டு டே லைஃப்பில் நான் பண்ணிட்டுருக்கேன். அது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணலாம். ஒரு நாள் கார்டனிங், ஒரு நாள் அது மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து எழுதி வச்சுட்ருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஓரளவுக்கு நான் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல, இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. எனக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிளான்ஸ் வைக்கணும். அண்ட் எனக்கு வந்து இந்த பூஜா ஸ்பேஸ்ன்னு ஒன்று ரெடி பண்ணணும். அது வந்து எனக்கு ப்ராப்பராக இது வரைக்கும் செட்டே ஆகாத ஒரு இடம்னா அந்த பூஜா ஸ்பேஸ் தான். ஸோ அதுக்கு வந்து இந்த அமேசான்லலாம் பார்த்துட்ருக்கேன் 2-3 லைக் இந்த இப்போ இங்கே இருக்குல்ல இந்த புத்தர் சிலை, மீனிங் புத்தர் ஃபோட்டோ இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்து ஒரு பெரிய ட்ரே மாதிரி அமேசானில் இருக்க அந்த ஷெல்ஃப்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்கேன். அது பார்த்தேன்னா கண்டிப்பாக அதை அரேஞ்ச் பண்ணுறதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிகாஸ் அது ஒன்று தான் இப்போதைக்கு எனக்கு ஒரு மாதிரி ஹேங்கிங்கில் இருக்கிறதுனா அது ஒன்று தான். ஸோ ஐ ஹோப் இன்றைக்கி நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு ஃபன்னாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye.